பகல் நேர அல்லிகள் ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய ஒரு குறு நாவல் தான் இது. வாங்க பார்க்கலாம். பனி நிறத்தில் இருந்த மாருதி 1000 கார் பங்களாவின் முகப்பு படிகளில் ஓரமாய் வந்து நின்றது. என்ஜின் தன் சன்னமான உருமலை நிறுத்தி கொள்ள காருக்குள்ளிருந்து இறங்கினார் தேவநாதன். 6 அடி உயரத்துடன் கம்பீரமான தோற்றம், இலவம் பஞ்சு வெள்ளையில் மடிப்பு கலையாத வேட்டி சட்டை, தங்க ஃப்ரேமிட்ட கண்ணாடி, வெள்ளை சீருடை அணிந்த டிரைவர் ஃபைல்கள் அடங்கிய சிறிய பெட்டியை உள்ளே கொண்டு செல்ல தொடர்ந்து தேவநாதன் ஹாலுக்குள் நுழைந்தார். ஹாலில் சில உறவினர்களுக்கு மத்தியில் அவருடைய மனைவி காந்தாமணி தெரிந்தாள். காதுகளில் வைரம் டாலடித்தது. ஜரிகை நிறைந்த பார்டரோடு மயில் கழுத்து நிறத்தில் பட்டு சேலை. கணவனை பார்வையில் வாங்கியதும் வேகமாய் அவரை நோக்கி நகர்ந்தாள். முகத்தில் மே மாத சென்னை வெயிலின் வெப்பம். காலையில் 11 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன். இப்போ வரீங்களே சாவகாசமா? நீ ஃபோன் பண்ணி சொன்னதுமே புறப்பட நினச்சேன் காந்தா. ஆனால் ஆதம்பாக்கத்தில் நான் தொடங்கியிருக்கிற புது தொழிற்சாலையை பார்க்குறதுக்காக டெல்லியிலேருந்து திடீர்னு இன்னைக்கு விசிட்டர்ஸ் வந்துட்டாங்க. அவங்க மூலமாக சில கோடி மதிப்புள்ள ஆர்டர்கள் கிடைக்கிற வாய்ப்பு இருந்தது. அதனால் தொழிற்சாலையை காட்டவும் வியாபாரம் பேசி முடிக்கவும் நானே அவங்க கூட போக வேண்டியதாக ஆயிடுச்சு. அடுத்த மாதம் சரியாக இதே தேதியில் நம்ம பொண்ணு தாரிகாவுக்கு முகூர்த்தம். அன்றைக்கி மும்பையிலேருந்து யாராவது விசிட்டர்ஸ் வந்துட்டா போகிறாங்க. பொண்ணோட அப்பாங்கிற முறையில் நீங்கள் அன்றைக்கி கூட இருந்து ஆகணும். ஆஃபீஸ் தொழிற்சாலைன்னு போக முடியாது. ஞாபகம் இருக்குதா? காந்தாமணியை பார்த்து புன்னகைத்தார் தேவநாதன். என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன்னு நினைக்கிறேன். பின்ன என்னங்க, வியாபாரத்தை எப்போவும் தான் கவனிக்கிறீங்க. கொஞ்சம் கல்யாண காரியங்களையும் பார்க்க வேண்டாமா? நம்ம அந்தஸ்துக்கும் வசதிக்கும் தகுந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து சம்மந்தம் பேசி கொடுத்துட்டேன். அதோடு என் வேலை முடிஞ்சுது. மற்ற காரியங்களெல்லாம் கவனிச்சுக்க தான் நீ இருக்கியே. அது சரி, இன்றைக்கி என்ன விசேஷம்? வீட்டில் சொந்தக்காரங்களாம் கூட்டம். ஹால் கார்பெட்டின் மேல் நைலான் பாயை விரித்து அதில் குவித்து போட்டிருந்த பட்டு சேலைகளை காட்டினாள். நிறங்கள் கண்ணை பறித்தன. கல்யாண சேலை எடுக்க போகிறோம்னு நேத்திக்கே சொன்னேனே. எனக்கு சேலையை பற்றி என்ன தெரியும்? அதெல்லாம் உன் சமாச்சாரம். மாப்பிள்ளையோட அப்பா வந்திருந்தார், தெரியுமோ? அவர் துணி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கார். அதனால் அவருக்கு சேலையை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்திருப்பார். எதை கேட்டாலும் ஒரு பதில். சேலையை கட்ட போகிறது தாரிகா. அவளுக்கு பிடிச்சிருந்தா சரிதான். எங்கே தாரிகாவை காணோம்? மாடியில் இருக்கிறா. அவளை கூப்பிடு. காந்தாமணி படிக்கட்டுகளில் உயர்ந்து தாரிகா என்று குரல் கொடுக்க தாரிகா பிரசன்னமானாள். சினிமா டைரக்டர்கள் தேடும் கேமராவுக்கு பிடித்த முகம், அளவுகள் பிசகாத உடம்பு, ரோஜா நிற சல்வார் கமீஸ் அவள் உடலை மொத்தமாய் விழுங்கி கொண்டிருந்தது. தேவநாதனை பார்வையில் விழுங்கியதும் பற்பசை விளம்பர சிரிப்போடு கேட்டாள், கூப்பிட்டீங்களாப்பா? அவள் வலது கையில் ஸ்கெட்ச் பேனா, இடது கையில் ஒரு திருமண பத்திரிகைகள். ஆமாம்மா, என்ன விஷயம்? கல்யாண சேலை உனக்கு பிடிச்சதா? நைஸ், வெரி நைஸ். 3 மணி நேரம் போராடி நான் செலக்ட் பண்ணினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதப்பா. உங்கள் அம்மாவுக்கு தான் நான் வரலைன்னு கோபம். நீ 3 நேரம் செலவழித்து இந்த செலக்ட் பண்ணுற வரைக்கும் என்னால் பொறுமையாக காத்திருக்க முடியுமா? நீயே சொல்லு. அம்மாவுடைய பேச்சையெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்கப்பா. பாத்தியா என் பொண்ணு? காந்தாமணி இருவரையும் மாறி மாறி முறைத்தாள். அப்பப்போ அப்பாவும் மகளும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு என்ன காலை வாரிடுங்க. அம்மா, அப்பா எவ்வளோ பிஸியாக இருக்கார். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவரை எதிர்பார்க்காதம்மா. நாளைக்கு உன் வீட்டுக்காரர் பிஸியாக இருக்கிறப்பத்தான் உனக்கு இதெல்லாம் புரியும். சரி,
உங்கள் பிரச்சனைக்குள்ளே நான் மூக்கு நுழைக்கல. இப்போதைக்கு நான் பிஸி. கையில் இருக்கிற இந்த திருமண பத்திரிகைகள்லாம் இன்னைக்கு கொடுத்து முடிச்சாகணும். தாரிகா சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அருகில் இருந்த டெலிஃபோன் மிதமான சுருதியில் கூப்பிட ஆரம்பித்தது. ரிசீவரை எடுத்த காந்தாமணி வாயெல்லாம் புன்னகையாகி, மாப்பிள்ளை பேசுகிறாருங்க என்றாள். தேவநாதன் பரபரப்பாகி, ரிசீவரை கொடு என்றார். அவர் தாரிகாவை கேட்கிறார். உங்களை இல்லை. தாரிகாவும் லேசான வெட்கத்தோடு ரிசீவரை வாங்கினாள். தேவராஜனும் காந்தாமணியும் நாகரிகம் கருதி விலகிக்கொள்ள சன்னமான குரலில் ஹலோ என்றாள். நான் சுந்தர் பேசுகிறேன். சொல்லுங்க. சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணலை, கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணேன். என்ன கேட்கணும்? உன் குரலை கேட்கணும். கேட்டுட்டிங்களா? அப்போ ஃபோனை வைக்கட்டுமா? அடடா, என்ன அவசரம்? அடுத்த மாதத்துலேருந்து என் குரலை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஃபோனை வச்சுருங்க. ஏன் ஒரு மாதிரி பரபரப்பாக பேசுகிற? அன்னைக்கு உன்கிட்ட ஒரு ஜோக் சொல்ல ஆரம்பிச்சேனே, அதோட தொடர்ச்சி இப்போ சொல்லட்டுமா? இப்போ நான் ஹாலில் நின்று பேசிகிட்ருக்கேன். ஹால் பூராவும் சொந்தக்காரங்க இருக்காங்க. என்னால் சத்தமாக பேச முடியாது. நீங்கள் ஜோக் சொன்னாலும் சிரிக்கவே முடியாது. ராத்திரி 9 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுங்கள். என் அறையில் உங்கள் ஃபோனுக்காக நான் காத்திருப்பேன். அது என்ன ராத்திரி 9 மணி? இப்போவே உன் அறைக்கு போ. 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன். நோனோ, இப்போ நான் வெளியே கிளம்பிட்டேன். என் தோழிகளுக்கெல்லாம் அழைப்புதல் தரணும். சே, இந்த பொண்ணுங்களே கிராக்கி பண்ணிப்பாங்க. இப்படித்தான் நொந்து போன குரலில் சொல்லிவிட்டு அவன் ரிசீவரை வைத்தார். சிரித்து கொண்டே தாரிகாவும் தன் கையில் இருந்த ரிசீவரை அதன் அடியில் வைத்து தேவநாதன் பக்கத்தில் வந்தபடி கேட்டார். என்னம்மா, மாப்பிள்ளை ஏதாவது முக்கியமான விஷயமா பேசினாரா? தாரிகா ஒரு நிமிடம் தடுமாறி விட்டு, ஒரு முகவரி கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணாரப்பா. சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். இப்போ நீ அழைப்பிதழ்கள் தரத்துக்காக போறியாம்மா? ஆமாம்ப்பா. எந்த கார் எடுத்துகிட்டு போகிற? மாருதி. காரை நீ ஓட்ட வேண்டாம்மா, டிரைவர் கிட்டே கூட்டிகிட்டு போ. சரிப்பா. தலையாட்டி விட்டு அழைப்பிதழ் கவரோடு போர்ட்டிகாவுக்கு போனாள். கார் உருமலோடு புறப்பட்டு செல்லும் சத்தம் கேட்டது. தேவநாதன் ஃபோனை நெருங்கி ரிசீவரை எடுத்து எண்களை அழுத்தினார். அலுவலக ஃபோன் நம்பர். ஹலோ. அவர் குரலை உணர்ந்து கொண்ட மறுமுனையில் பவ்யமாய் வணக்கம் சார் என்றார். டெல்லி விசிட்டர்ஸ் புறப்பட்டு போயிட்டாங்களா? போயிட்டாங்க சார். விமானம் எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு சார். அவங்கள வழி அனுப்ப ஏர்போர்ட்டுக்கு யார் போயிருக்காங்க? ஆடிட்டர் பலராமன் போயிருக்காரு சார். ஓ சரி. காந்தாமணி அவரை பார்த்து குரல் கொடுத்தாள். ஆஃபீஸ்க்கா ஃபோன் பண்ணீங்க? ஆமாம். உங்களால் வியாபாரத்தை மறந்து ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுல்ல? இங்கே பாருங்கள், இன்னும் 1 மாதத்துக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு ஆஃபீஸை மறந்துடணும். இல்லைன்னா நம்ம 2 பேருக்கும் ஒரு பெரிய சண்டையே வரப்போகுது, பார்த்துக்கங்க. இன்னும் 1 மாதத்துக்கு நான் நீ சொல்கிறபடியே கேட்குறேன். போதுமா? போதும் போதும். வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறாமல் இருந்தால் போதும். தேவநாதன் கேட்டார். தாரிகா பத்திரிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. நாம் எப்போ ஆரம்பிக்கிறது? கவர் மேலே பேர் எழுதி ஏரியா வாரியாக பிரித்து கட்டி வைக்க சொன்னனே. நீங்கள் சொன்ன மாதிரி எழுதி கட்டி வச்சாச்சுங்க. சரி, அடுத்த வாரத்தில் அழைப்பிதழ்களை தர ஆரம்பிச்சிடலாம். அவர் சொன்ன நொடி மீண்டும் டெலிஃபோன் வீறிட தொடங்கியது. டெலிஃபோனுக்கு அருகில் சென்று காந்தாமணி ரிசீவரை எடுத்து காதில் வைத்தாள். ஹலோ. மறுமுனையில் யாரோ பேச காந்தாமணியின் முகத்தில்
இருள் வீறிட்டுது. என்னங்க, தாரிகா போன கார் விபத்து ஆயிடுச்சான். லாரியோடு மோதி சொல்லி கொண்டிருக்கும்போதே மயங்கி விழுந்தாள் காந்தாமணி. 2வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம். நான் உங்கள் மதி.